கமெண்ட்ஸை படித்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ வெரி 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 தேங்க்ஸ். அப்புறம் பர்டிகுலராக ஒரு சிலரோட கமெண்ட் பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அவங்க ரொம்ப பாராட்டினது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரிஸ் புரியாமல் பார்த்துட்ருக்கவங்க இல்லை நிறைய பேர் வந்து நியூவாக வாட்ச் பண்ணுறீங்க. பட் ஒரு சிலருக்கு ஸ்டோரிஸ் புரியாமல் இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனல் தான், ஸோ சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு ராஜா இப்போ அவசர அவசரமாக என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாகவே படலை. காலையில் அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணி பைக்கில் வந்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு போனீங்க. ரோஸ்லைன் கூட சண்டைக்கு போகிறீங்க. இப்போ என்னடானா இப்பயும் அதே மாதிரி தான். நான் கேபில் போகிறேன்னு சொன்னேன், கேட்காம என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஓ, உனக்கு என்ன பிரச்சனை தெரியாது. ஆமா, என்ன பேசிட்டு இருந்த ஆஃபீஸ்ல? சக்தி உன்கிட்ட பக்கத்துல நெருங்கி வந்து நின்று பேசிட்டு இருந்தானே, என்ன சொன்னான்? சி, இதை கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறீங்களா? என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? அவர் எதுவும் சொல்லலை. அவர் ஜஸ்ட் நார்மலாக கம்பெனியோட விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். துபாயில் நியூ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ அங்கே போக வேண்டிய வேலை இருக்குன்னு அதை பற்றி எதாச்சியாக பேசிகிட்டு இருந்தார். டீனாவும் அவரும் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஒன்றா வந்தாங்க. அப்போ நான் அங்கே நின்றுட்டு இருந்தனால டக்குன்னு என்கிட்ட பேசிட்டு அதை சொல்லிட்டு போனார். இதில் என்ன இருக்குது? நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தேவையில்லாமல் இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க என்கிட்ட. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ். ஓ, கஷ்டமா இருக்கா? சரி, நான் இனிமே இந்த மாதிரி பேசல திவ்யா. சரி, அப்புறம் நீ என்ன சொன்ன அதுக்கு? நீ ஏதோ பேசிட்டு இருந்தியே. நான் நான் என்ன சொன்னேன்? அவருக்கு விஷ் பண்ணேன், கங்க்ராஸ் சொல்லி ஆல் த பெஸ்ட் சொன்னேன். என்ன நியூ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ அதுக்காக சொன்னேன். இதில் என்ன இருக்கு? ஓஹோ, பாரு, யார்கிட்டயுமே சொல்லாம இந்த மாதிரி நியூ ஸ்டார்ட் அப் துபாயில ஸ்டார்ட் பண்ண போற விஷயத்த ஜிஎம்முக்கே ஈவினிங் தான் மெயிலில் தெரிய வந்திருக்கு. எனக்கு ஈவினிங் தான் தெரியும். ஆனா உன்கிட்ட ஆஃப்டர்நூன் கிளம்பும் போது அவரு நேரா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் புரியல? நீ அவர் கூட ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அதனாலதான் அவர் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. என்னை பார்த்தா எனக்கு இழுச்ச மாதிரி தெரியுது திவ்யா உனக்கு. சொல்லு. அவரு கம்பெனியோட சேர்மன். அவரே உன்கிட்ட நேரடியா வந்து சொல்றாருன்னா அவருக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? சொல்லுடி. சி, எதுக்கு ராஜா இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறீங்க? என்ன கனெக்ஷன் அது இதுன்னு? இந்த மாதிரி கேவலமான ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு சுத்தமாக இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்காக நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு என்ன நான் சொல்லலைல்ல. எனக்கு இப்போ சொல்கிறேன், உங்களை சுத்தமாக பிடிக்கல. போதுமா? இவ்வளோ சீப்பாக பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ச்சே. என்னடி லவ் பண்ணலையா? எனக்கு புரியல. நீ கேள்வி கேட்ட உடனே உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா? இவ்வளவு நாள் என்ன பிடிக்குதுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கிற, அப்படிதானே? சொல்றி. இவ்வளோ நாள் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக எல்லாரோடையும் என்னை சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதே தான் நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஒரு பேசிக் லெவல் ட்ரஸ்ட் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? சொல்லு சொல்லு ராஜா, சொல்லு. எனக்கு புரியல. நீ எந்த நம்பிக்கையில் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நீ இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நீ நல்லவனாக தான் இருந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஒரு வேளை அதுதான் உன்னோட உண்மையான கேரக்டர்னு நம்பி நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேனா, இந்த கேரக்டர் தெரிய வரும்போது கண்டிப்பாக உன்னை விட்டு நான் போயிருப்பேன். ஏன்னா இவ்வளோ உன் மனசுக்குள்ளே எதுக்கு இந்த அளவுக்கு அழுக்கெல்லாத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு புரியல. சாதாரணமாக பேசிட்டு இருந்ததே கனெக்ஷன் அது இதுன்னு சி சொல்லவே வாய் கூசுது. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற.
அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன் கூட சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு பேசிக் லெவல் ட்ரஸ்ட் இல்லாத ஒருத்த கூட என்னால வாழ முடியாது. புரியுதா உனக்கு? கையை எடு, கையை எடுறா, எடுறா கைய. திவ்யா, திவ்யா, சொல்லாதடி. நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். சத்தியமா சொல்றேன். எனக்கு ஒரு பொசிசிவ்னஸ், எனக்கு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னை விட பெட்டரா இருக்க யார் கூடயாவது நீ லவ் பண்றவியோன்னு எனக்கு பயம். அதான் என்ன மன்னிச்சிரு திவ்யா, ப்ளீஸ். சாரி, இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன். சாரி சாரி. வேணா எல்லாமோ ப்ரூவ் பண்றதுக்கு இப்பவே மேல இந்த கடல்ல குதிக்கட்டுமா? சொல்லு, சொல்லு ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான். நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. எனக்கு ஏன் இந்த மாதிரி மைண்ட் போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் நல்லா தாண்டி இருந்தேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, ப்ளீஸ் என்ன வேணாம்னு மட்டும் சொல்லிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ, அப்படியா? எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு நீங்க நல்லவரன்னு. ஆனா நீங்க இப்ப பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. இந்த லவ் ப்ரூவ் பண்றதுக்கு கடல்ல விழுறான்னு சொல்றீங்க? எப்படி உயிரை கொடுத்து ப்ரூவ் பண்ணுவாங்களே படத்துலலாம், அந்த மாதிரியா? எனக்கு புரியல. செத்து போனதுக்கு அப்புறம் யார் கூட வாழ்வேன் சொல்லுங்க? சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம். எனக்கு எனக்கு உங்களை பிடிக்கல. ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்கிறத வச்சு பார்த்தா இது செட் ஆகும்னு தோணலை. அதனால் இதோடையே நிறுத்திக்கலாம். அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் வரேன். திவ்யா, திவ்யா போகாத திவ்யா ப்ளீஸ். நான் சொன்னா கேளு. நீ மட்டும் இப்ப இங்க இருந்து போன, நான் நிச்சயமா இந்த கடல்ல விழுந்து செத்துருவேன். எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் பண்ணது தப்பு தான். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் டி. நீ இல்லைன்னா இங்க வாழ்க்கையே இல்லை. நான் அந்த லெவலுக்கு உன்னை லவ் பண்றேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் திவ்யா, சொன்னா கேளு. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஐயோ ஐயோ, ஓடி வாங்க ஓடி வாங்க, இங்க பாருங்க. ஒரு பையன் உள்ள தண்ணியில முழுகுறான். வந்து யாராவது தூக்கி விடுங்க, வாங்க. ஏன் ஏமா கத்திட்டு இருக்கிற? சார் சார், உள்ள ஒரு பையன் விழுந்துட்டான் சார், அங்க பாருங்க. ஐயோ, இவனுங்களுக்கு இதே பிரச்சனையா போச்சு. யோ வாங்கயா. ராம், என்ன ராம் இப்படி பண்றீங்க? ஓ கடவுளே. இந்தாமா, இவன் உனக்கு தெரிஞ்சவனா? ஆமா சார், எனக்கு தெரிஞ்சவர் தான். பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துமா. கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லாம கடல்ல குதிச்சிருக்கான். என்னதான் பையனோ தெரியல. பார்த்தா வயசு பையன் 27 28 வயசு தான் இருக்கும். சின்ன வயசா இருக்கான். அதுக்குள்ள கடல்ல சாவ குதிக்கிறான். அப்படி என்ன கஷ்டத்தை பார்த்துட்டான் நம்ம. இனிமே எங்கேயாவது இவன் மாட்டினா ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உச்சி வெளுத்து வாங்கிடுவேன். ஆளப்பாரு. இனிமே இந்த பீச் சைடு அவனை கூட்டிட்டு வரக்கூடாது. பாத்துக்க. எனக்கு தெரிஞ்ச ஏதோ லவ் மேட்டர்னு பிரச்சனை தான் நினைக்கிறேன். கேஸு கீஸுன்னு போச்சுன்னா உன் பேர் சேர்த்து தான் அடிப்படும். பாத்துக்க. ஒழுங்க மரியாதை கூட்டிட்டு போயிரு. இவனை இனிமே எங்கேயாவது பார்த்தேன், அவ்வளவுதான், லத்திய வச்சு அடிச்சு விடுவேன். போயிருங்க. இங்க வந்துட்டு எப்ப பாரு இது ஒரு தொல்லை. இந்த லவ்வர்ஸோட இந்த பீச்சில் என்னோட பாடு பெரும்பாடா இருக்கு. போட்டுக்கிட்டு வந்துட்டு எப்ப பாரு பீச்சில் குதிச்சுக்கிட்டு சூசைட் அட்டன் பண்ணுறான்னு தெரியுதுங்க. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. ஏதோ ரோந்து வந்தனால பார்த்தனால ஆச்சு. யாருமே இல்லாத நாம் சமயத்துல குதிச்சிருந்தாலும் என்ன வருது? தேவையில்லாம தலைவலிக்குது எங்களுக்குலாம். ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துமா. சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன், மன்னிச்சிருங்க. ஒழுங்கா வீடு செய்யற வழிய பாருங்க. வாயா போலாம். டேய், ஒழுங்கா வீடு போய் சேரு. இனிமே தேவையில்லாத வேலை பார்த்த அவ்வளவுதான் உனக்கு. இனிமே இந்த சைடு பீச் பக்கமே வரக்கூடாது. மூஞ்சிய பார்த்துட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? போ பத்திரமா வீட்டுக்கு. கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்கா இல்லையா ராஜா? என்னத்துக்கு இப்படி பண்ணீங்க? லூஸா நீங்க? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லை உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு போய் குதிக்கிறீங்க. ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க.
நீ இல்லாத லைஃப் எனக்கு வேணாம் திவ்யா. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நான் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இப்போ அது ரொம்ப முக்கியமா? முதல்ல இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு அதுதான் முக்கியம். நீ சொல்லு. என்ன லவ் பண்றியா இல்லையா? சொல்லு திவ்யா. சரி, லவ் பண்ணுறேன். ஆனால் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆ, இது சொல்லிட்டல, இது போதும் திவ்யா. இதுக்கு மேல நீ என்ன சொல்றியோ அது மாதிரி நான் நடந்துக்கிறேன். இனிமே என்ன தப்பும் பண்ண மாட்டேன். இனிமே இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே உன்னை தூக்கி வானத்துல சுத்தணும் போல இருக்கு. அந்த லெவலுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க பப்ளிக்கா போயிடுச்சு. சரி வா. நம்ம எங்கேயாவது போலாம். நம்ம நம்ம சாப்பிட போலாமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். வேற வேற எங்க வேணா போலாம். உனக்கு ட்ரெஸ் எதனா எடுக்கணுமா? வா, நான் வாங்கி தரேன். வேற எங்கேயாவது போகணுன்னாலும் சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. இது மாதிரி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ எவ்வளோ கஷ்டத்துல நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஏதோ மெண்டல் மாதிரி நான் யோசிச்சுட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் திவ்யா. வா. வா, வெளியே போலாம். உனக்கு எங்க வேணாலும் சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். எங்க போகணும்? எனக்கு எங்கேயும் போக வேணாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ராஜா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரோஸ்லைன் வேறு வீட்டுக்கு போயிருப்பா. அதனால் நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். நான் கால் பண்ணுறேன். பத்திரமா வீட்டுக்கு போங்க என்ன? என்ன திவ்யா நீ? இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா? வெளியே போகலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றியே. சரி. அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டேன்னா அப்புறம் கட்டாயப்படுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். சரி. வா, வீட்டுக்கு தானே போகணும். நானே உனக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் கால் பண்ணுறேன். நீ எடு, நான் பேசுகிறோம். நம்ம காலில் பேசலாம். சரி வா, உன்னை கூட்டி போய் விட்டுட்டு வரேன். கமெண்ட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சந்தியா ரவி 5547 அந்த ஐடியிலேருந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோஸ்க்கு சூப்பர் அக்கா, வீடியோ சூப்பராக இருக்குது, சந்தோஷ் ரம்யா பேர் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ். வாட்ச் பண்ணுங்க கண்டினியூவாக. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயோ தேவை. அண்ட் வித்யா ஷான் அப்படின்றவங்களும் சந்தோஷ் ரம்யா பேர் வந்து சூப்பராக இருக்குது, அவங்களோட லவ் ஸ்டோரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட லவ் ஸ்டோரி வரும் ஃப்யூச்சரில். ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட மெயினான ஹீரோயின்ஸோட லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போதே உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும் யார் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி ரிவீல் ஆகும்போது நெக்ஸ்ட்டு அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து கண்டினியூ ஆகும். ஆல்ரெடி அவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் நான் டீட்டெயிலிங் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் சுரேந்தர் சுரே அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ் வீடியோ, சக்தி திவ்யாவோட பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜாமணி அப்படின்றவங்களும் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சக்தி திவ்யா பேரும் ரோஸ்லின் தினேஷ் பேரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பேர் பிடிச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பிடிக்கும். அவங்களோட ஒவ்வொருத்தரோட பேரோட லைஃப் ஸ்டைல்ஸும் ஒவ்வொருத்தரோட லவ் ஸ்டோரிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறேன். ஸோ பாருங்கள் கண்டினியூவாக. ரொம்ப வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக போகும். போரிங்காக போகிற மாதிரி இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் தாராளமாக. ஸோ அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஒரு அதை வந்து நான் எப்படி நல்லபடியாக கொண்டு போகலான்னு நான் எடுத்துக்குவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லலாம். கமெண்ட் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எனக்கு புரியுது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. என்னடா அவன் இந்த மாதிரி பேர் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. பாருங்கள்,
இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்டே இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். அதனால தான் இப்படி கொண்டு போகிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த பேரும் வந்து நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் என் மைண்டில் ஒரு கதை யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சஜஷன் எல்லாமே சொல்லுங்கள். நான் கேட்குறேன். அண்ட் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் மக்களே. நன்றி.